சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். கள்ளழகர் பச்சை நிற பட்டுடுத்தி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொண்டு எழுந்தருளினார். சர்க்கரை தீபங்கள் ஏற்றி கள்ளழகரை வரவேற்ற பக்தர்கள். வைகை ஆற்றில் குவிந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் கள்ளழகரை வழிபட்டனர். உழைப்பின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் தொழிலாளர் தினமாகிய மே தின திருநாளில் தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உழைப்பாளர் தின வாழ்த்து. உரிமைகள் மறுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட உழைக்கும் வர்க்கம் தங்களின் உரிமைக்காகவும் நலனிற்காகவும் பல நூற்றாண்டுகளாக போராடி அடிமை விலங்கினை உடைத்தெறிந்து தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்த நாள் உழைப்பாளர் திருநாளாகும் எனவும் அறிக்கை. உழைக்கும் தொழிலாளர்கள் அனைத்து வகைகளிலும் சிறப்புடன் வாழ்ந்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோர் தமது ஆட்சி காலங்களில் பல்வேறு முத்தான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி காட்டினார்கள். தனது தலைமையிலான கழக ஆட்சியிலும் தொழிலாளர்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை பெருமையோடு நினைவுபடுத்திய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, உழைப்பில்தான் உடல் வலிமை உறுதி பெறும். உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும். உழைப்பின் பயனால் கிடைக்கும் உயர்வே மனநிறைவு அளிக்கும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை குறிப்பிட்ட உழைப்பாளிகளுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்து. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இரு பெரும் தலைவர்களின் நல்லாசியோடு கழக ஆட்சி மலர்வது நிச்சயம். திமுகவின் பித்தலாட்ட நாடகம் ஒருபோதும் எடுபடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் பொய் தகவல்களை பரப்பி தமிழக மக்களையும் நம் கழக தொண்டர்களையும் திசை திருப்பும் வேலையை தில்லுமுள்ளு முன்னேற்ற கழகத்தினர் திட்டமிட்டு செய்து வருவதாக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை கண்டு யாரும் கலங்க தேவையில்லை எனவும் அறிக்கை. நமக்கு எதிரான கருத்து கணிப்புகளை கண்டு யாரும் மனம் தளர வேண்டாம். கருத்து கணிப்புகள் அப்படியே நடந்ததாக வரலாறு கிடையாது எனவும் எல்லா கருத்து கணிப்புகளையும் உடைத்ததே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை ஆட்சி அமைத்திருக்கிறது என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கருத்து. திமுக வெல்லப்போகிறது என்ற மாய பிம்பத்தை உருவாக்கி வாக்கு எண்ணிக்கையில் தில்லுமுள்ளு செய்வதற்கும் கலவரம் செய்து தமிழகத்தில் குழப்பத்தை உருவாக்குவதற்கும் திமுகவினர் முயற்சி செய்வார்கள். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களில் அஇஅதிமுகவினர் அனைவரும் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். தமிழ்நாட்டில் மக்கள் விரோத நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சி ஒருபோதும் அமைய போவதில்லை என்பதால் மக்களின் நலனுக்காகவும் உயர்வுக்காகவும் மட்டுமே அள்ளும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் அஇஅதிமுக ஆட்சி நிச்சயம் மலரும். மக்களை காப்போம்,
திமுகவிடமிருந்து தமிழகத்தை மீட்போம், அஇஅதிமுக வின்னிங், நல்லாட்சி கம்மிங் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் 363 அலுவலர்கள் பங்கேற்பு. வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்த QR அடிப்படையிலான அடையாள முறையை அறிமுகப்படுத்தியுள்ள இந்திய தேர்தல் ஆணையம். அனைத்து முதன்மை தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் முடிவு அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் முடிவு அதிகாரிகள் இந்த அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்யுமாறு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி மூலம் ஆலோசனை. மே 4ஆம் தேதி 62 மையங்களில் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் தேர்தல் அதிகாரிகளுக்கு மாநகராட்சி சார்பில் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. கூடுதல் மாவட்ட தேர்தல் அலுவலர் கற்பகம் தலைமையில் அண்ணா பல்கலைக்கழகம், ராணிமேரி, லயோலா கல்லூரிகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் அதிகாரிகளுக்கு பயிற்சி. சென்னை கோட்டூர்புரத்தில் பரதநாட்டிய பயிற்சிக்கு வந்த பள்ளி சிறுமியிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட நடன ஆசிரியரின் கணவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். கடந்த 5 ஆண்டு திமுகவின் அவல ஆட்சியால் தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி உள்ளதாக பெண்கள் வேதனை. ஈரோடு அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர நினைப்பது ஜனநாயகத்தின் சாபக்கேடு என மக்கள் கடும் சாடல். சென்னை புளியந்தோப்பு அருகே 2 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதே ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் ஆதங்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 3 பேர் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாகவும் திமுக அரசு இதுகுறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் மக்கள் வேதனை. புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிடிபட்டுள்ள கருணாஸ் என்பவர் குற்றவாளி என போக்சோ நீதிமன்றம் அறிவிப்பு. மே 5ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என கூறி வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிள்ளனூர் அருகே கிணற்றில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. 19 வயது இளம்பெண் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என காவல்துறையினர் விசாரணை. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே லாரி ஓட்டுநரிடம் கத்தியை காட்டி மிரட்டி தாக்கி பணம் மற்றும் செல்போனை பறித்து சென்ற இளைஞர்கள். காயமடைந்த ஓட்டுநர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நெடுஞ்சாலை ரோந்து காவல்துறையும் உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டதோ என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் நந்தம்பாக்கத்தில் மருத்துவ கனவுகளுடன் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த 17 வயது மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என மக்களை ஏமாற்றி இதுவரை 27 மாணவர்களின் உயிரை காவு வாங்கிவிட்ட திமுக தற்கொலை தீர்வல்ல என்ற விழிப்புணர்வையும் மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கவும் தவறிவிட்டது என பொதுமக்கள் சாடல்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் பெங்களூருவிலிருந்து வந்த பேருந்தில் 18 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கிய நிலையில் ஸ்டாலின் அரசு 5 ஆண்டுகளில் தமிழகத்தை சீரழித்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் பகுதியில் உள்ள சிமெண்ட் கிடங்கில் இருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் பொருட்கள் பறிமுதல். காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க தவறியதே கடத்தல் பொருட்களின் சேமிப்பு மையமாக சிமெண்ட் கிடங்கு மாறியதற்கு காரணம் என பலர் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் 37 வயது லாரி டிரைவர் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் மரணமாகி கிடந்ததில் பரபரப்பு. மதுபோதையில் தானாகவே விழுந்து இறந்தாரா அல்லது யாரேனும் அடித்து கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2 மாதங்களாக கொள்முதல் செய்யும் தானியங்கள் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கூடுதல் பாதுகாவலர்களை பணியமர்த்த வேண்டும் எனவும் சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும் எனவும் வியாபாரிகள் வலியுறுத்தல். 85 முதல் 100% வரை எத்தனால் கலந்த எரிபொருளில் இயங்கும் ஃப்ளக்ஸ் ஃபியூயல் வாகனங்களை அதிக அளவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கில் புகை உமிழ்வு விதிகளில் மாற்றங்களை கொண்டுவர மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் முன்மொழிவு. பெட்ரோல் இறக்குமதியை குறைக்கும் நோக்கிலான இத்திட்டத்திற்கு பொதுமக்கள் மற்றும் வாகன உற்பத்தியாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க 30 நாட்கள் அவகாசம் அளிப்பு. இந்தியா பொருளாதார வல்லமையை நோக்கி நகர்வதில் ஆதார், UPI போன்ற அடிப்படை தளங்களுக்கு பிறகு வருமானம் அதிகரித்தல், சந்தைப்படுத்தல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த $30 டிரில்லியன் இலக்கு வரைபடத்தை வெளியிட்டுள்ள நிதி ஆயோக். அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சி திட்டங்கள், முதலீடு, வேலைவாய்ப்பு, உற்பத்தி உள்ளிட்டவற்றிற்கான கொள்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் எனவும் தகவல். மேற்காசிய போர் மற்றும் எல் நினோ தாக்கத்தால் இந்தியாவில் பணவீக்கம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் எச்சரிக்கை. வலுவான உள்நாட்டு தேவை மற்றும் உறுதியான வங்கி கட்டமைப்பு ஆகியவற்றால் அடுத்த நிதியாண்டில் சவால்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.4% வரை இருக்கும் என ஆய்வறிக்கையில் நம்பிக்கை. 4.5 லிட்டர் மதுபானம் கொண்டு செல்வதற்கான உரிமை பிற மாநில மதுபானங்களுக்கு பொருந்தாது என நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிப்பு. டாஸ்மாக் விற்பனை கட்டுப்பாடின்றி நடைபெறும் நிலையில் பிற மாநிலங்களில் இருந்தும் மதுபானங்கள் கடத்தப்படுவது அதிகரித்து உள்ளது அம்பலம். ஈரோடு ரயில் நிலையம் அருகே 10 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். போதைப்பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசு போதையின் பாதையில் தமிழக இளைஞர்கள் பயணிப்பதையே விரும்புவதாக மக்கள் சாடல். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ரேஷன் கடை பெண் ஊழியரை அறிவாளை காட்டி மிரட்டி கடத்தி சென்று தாக்கிய நபருக்கு தர்மஅடி கொடுத்த பொதுமக்கள். ரேஷன் கடை தகராறு என ஒரு தரப்பும், பணப்பரிமாற்ற விவகாரம் என மறுதரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டும் நிலையில் காயமடைந்த பெண் ஊழியர் உட்பட 2 மருத்துவமனையில் அனுமதி. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரி மாணவனை காரில் கடத்தி சென்று தாக்கிய 2 பெண்கள் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. கல்லூரியில் திருமணமான பெண்ணிடம் பேசியதால் கல்லூரி மாணவனை காரில் கடத்தி சென்று தாக்குதல் நடத்திய சம்பவம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தற்காலிக கூரை இடிந்து விழுந்ததில் குழந்தைகள் உள்பட பக்தர்கள் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. 5 குழந்தைகள் உள்பட 18க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கி பலத்த காயமடைந்த சம்பவத்தில் பக்தர்கள் பெரும்பாலானோர் அதிர்ச்சி. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சட்டவிரோதமாக அள்ளப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 80 யூனிட் மணல் பறிமுதல். கடந்த 5 ஆண்டு திருட்டு திமுக ஆட்சியில் கனிம வள கடத்தலை தடுக்காத அதிகாரிகள் தற்போது ஆட்சி மாற்றம் வரப்போவதை முன்னிட்டு கண்துடைப்பு நாடகம் நடத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அரசு மருத்துவமனையில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் நோயாளி கடும் அவதி. நோயாளிகளுக்கு உறவினர்கள் விசிறியால் காற்று வீசி வரும் நிலையில் தடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தனியார் நிறுவன பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தியதால் 10 ஏக்கருக்கும் மேலான தர்பூசணி பயிர் முழுவதும் கருகியதாக விவசாயிகள் வேதனை. 8 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. நல்ல கம்பெனின்னு கேட்டால் 23-25 வருஷமாக எங்கள் கம்பெனி ரன் ஆகுது, எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொன்னாங்க. நாங்கள் தச்சூருக்கு போனோம். அதுக்கப்புறம் கும்படி மீண்டிக்கிட்டு போய்ட்டு பாதி மருந்து வாங்கி கொடுத்தாங்க. காவாங்காரில் பாதி,
டெல்லிஸில் 3 பிரான்ச்சாக வந்து வாங்கி கொடுத்தாங்க. அவங்களே வந்தாங்க மருந்துன்னு ஈவினிங் வந்து மருந்து வந்து காலி போட சொன்னாங்க. 8 லிட்டர் தண்ணியில் வந்து கலக்கணும் இதுமாரியாக கொடுங்கன்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே இருந்தாங்க அந்த அக்ரி, மொத்தமே விட்டோம். மறுநாள் காலையில் ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. அவங்களும் வந்தாங்க 7:30 மணிக்குள்ளே வந்தாங்க, மொத்தம் இது பண்ணாங்க. நாங்கள் அதை செஞ்சு கரெக்டாக 2வது நாள் 3வது நாள் செடி வாட ஆரம்பிச்சிச்சு, இருக்கிற பிஞ்சுங்கெல்லாம் கருக ஆரம்பிச்சிச்சு. இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையே பிரம்மோஸ் ஏவுகணை ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. 1700 முதல் 3800 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் மார்ச் 2026இல் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் பிலிப்பைன்ஸுக்கு பிறகு இந்தோனேஷியா 2வது பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கும் நாடாக இடம் பிடித்தது. நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் அருகே மதுபோதையில் கட்டிட மேஸ்திரியின் காரை தொழிலாளி அடித்து சேதப்படுத்திய வீடியோ வெளியீடு. மதுபோதை மயக்கத்தில் குற்ற சம்பவங்கள் நிகழ்வது அதிகரித்துள்ள நிலையில் வீட்டிற்குள் கூட அச்சத்துடனேயே வாழ வேண்டிய சூழலில் பொதுமக்கள் உள்ள அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பட்டதாரி பெண் வீட்டை விட்டு வெளியேறிய சம்பவத்தை தொடர்ந்து அவரது குடும்பத்தாரை விசிக கட்சி நிர்வாகிகள் மிரட்டி பணம் பறித்ததாக புகார். பணம் பறித்தல், கொலை மிரட்டல், ஏமாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 நாட்கள் ஆகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என பெண்ணின் பெற்றோர் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கோவிலூர் கிழக்கு கடற்கரை சாலையோரம் தனியார் இடத்தில் கொட்டப்பட்டு வருவதால் கோவிலூர் ரவுண்டானா முதல் சாலையோரம் குப்பைகள் நிரம்பி வழியும் அவலம். கொளுத்தும் கோடை வெயிலில் அங்குள்ள குப்பைகள் தானாக பற்றி எரிந்து அப்பகுதியே புகை மண்டலமாக மாறிவிடுவதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. ஒரே இடத்துல இருக்கு, இதனால பல விபத்து நடக்குது. ஏற்கனவே குப்பையை அகற்றுவாங்க, அகற்றிட்டு குப்பை அதிகமாயிடுச்சுன்னா உடனே அதை தீ வச்சு கொளுத்திடுறாங்க. இது செய்யறது யாரு? பேராட்சி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க. அதன் மாதிரி என்ன ஆகுது, இப்ப வெயில் காலத்துல கோடையில தானாவே ஏறியுது. இதனால விபத்து நடக்குது. உடனடியாக நடக்குமா அரசின் கவனத்தில் எடுத்துக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பட்ட பகலிலே வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. பகல் நேரத்தில் ஆட்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் துணிச்சலாக இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் அளவிற்கு திமுக ஆட்சியில் மக்களின் உடைமைகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என எழும் விமர்சனம். கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்த கேரள மாநிலம் கோட்டயத்தை சேர்ந்த 2 பெண்கள் மாயமான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் உறவினர்கள் அதிர்ச்சி. விளம்பரத்திற்கு பெயர் போன திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்பே கேள்விக்குறியான நிலையில் தற்போது தமிழ்நாட்டுக்கு வருகை தரும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அடுத்த சிறு மாங்காடு கிராமத்தில் மின்மாற்றி வெடித்து சிதறியதில் பனைமரத்தில் நுங்கு பறித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் 2 உடல் கருகி இழப்பு. மின் வாரியத்தினரின் அலட்சியத்தால் மின்மாற்றிகள் பாதுகாப்பற்ற தன்மையில் உள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் தென்னை ஓலை எடுக்க சென்ற மூதாட்டி அருந்து கிடந்த மின்கம்பியை எதிர்பாராத விதமாக மிதித்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. பழுதடைந்துள்ள மின்கம்பிகளை மின்வாரியத்துறை மாற்றாததே இதுபோன்ற உயிரிழப்புகளுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையின் முக்கிய போக்குவரத்து இணைப்பாக விளங்கும் கிண்டி சர்தார் பட்டேல் சாலை விரிவாக்கப் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் சாலை சீரமைப்பு பணிகளும் அரைகுறையாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயன்படுத்தும் இந்த சாலையில் பணிகள் நிறுத்தப்பட்டாலும் வாகனங்கள் செல்லும் வகையில் உரிய முறையில் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை. திருப்பூரில் இருந்து கரூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து தென்னிலை அருகே தேநீர் கடையில் நிறுத்தப்பட்ட நிலையில் தரமற்ற தேநீரை விற்பனை செய்ததை தட்டி கேட்ட பயணியை பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தாக்கிய அவலம். அதிக விலைக்கு தரமற்ற பொருட்களை விற்பனை செய்த நிலையில் அதற்கு துணை போகும் வகையில் கேள்வி எழுப்பிய பயணியை குடும்பத்தினர் கண்முன்னே தாக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். சென்னையில் சோழிங்கநல்லூரிலிருந்து குமரன் நகர் நோக்கி செல்லும் OMR சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் நிலையில் அங்கு கழிவுநீரும் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சேதமடைந்த சாலையால் போக்குவரத்து நெரிசலுடன் அடிக்கடி விபத்தில் சிக்கும் நிலை ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு.
டிஜிட்டல் வழியில் கணினி திரையில் சரிபார்க்கும் முறையில் எவ்வித கோளாறும் இல்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவிப்பு. மே மாதம் 3வது வாரத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் மதிப்பீட்டு பணிகள் திட்டமிட்டபடி சிறப்பாக நடைபெறுவதாகவும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் சன்யம் பரத்வாஜ் தெரிவித்தார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் cbse.gov.in உள்ளிட்ட தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலம் அறியலாம். மேலும் டிஜிலாக்கர் மற்றும் உமாங் ஆகிய மொபைல் செயலிகளிலும் தேர்வு முடிவுகளுக்கான இணைப்பு வழங்கப்படும் நிலையில் தேர்வு முடிவுகளை SMS மூலமாக அறிந்து கொள்ளும் வசதியும் உள்ளது. மே 3ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள இளநிலை நீட் தேர்வில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு தோல்வியடைந்தாலும் தேர்வர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவர் என தேசிய தேர்வு முகமை உறுதி. எழுத்துப்பூர்வ உறுதிமொழி சமர்ப்பிக்கப்பட்டால் மட்டும் போதுமானது எனவும் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. பண்ணைகளில் வளர்க்கப்படும் பறவைகள் மூலம் பரவிய சல்மோனெல்லா நச்சு பாதிப்பால் பிப்ரவரி மாதம் முதல் 13 மாநிலங்களில் குறைந்தது 34 பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் எச்சரிக்கை. பொதுவான நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுக்கு நோய் தொற்று கட்டுப்படாமல் இருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் அண்ணாமலையார் ஆலய கிரிவலத்திற்கு செல்ல இயலாமல் நீண்ட நேரம் காத்திருந்து அவதிக்குள்ளான பக்தர்கள். தேர்தல் வாக்குப்பதிவு, திருவண்ணாமலை கிரிவலம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளன்று கூட முறையான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்த இயலாத நிலையில் போக்குவரத்து துறை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே 4 வழிச்சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்துடன் சாலையை கடக்க முயன்ற இளைஞர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. விபத்து நிகழ்ந்த சாலையில் 10க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் சித்ரா பௌர்ணமி மற்றும் மே தின தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர் திரும்பும் மக்கள் அவதி. தொடர் விடுமுறையை முன்னிட்டு கூடுதலாக பேருந்துகள் இயக்காமல் குறைந்தளவு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு பேருந்தில் இடம் பிடித்த அவலம். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு படையெடுக்கும் பக்தர்களால் பெருங்களத்தூர் முதல் வண்டலூர் வரை GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்தை சீர் செய்ய சாலையில் போதிய அளவில் காவல்துறையினர் இல்லை என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் நீர்மட்டம் 21.49 அடியாக குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நீர்வரத்து ஏதுமில்லாத நிலையில் அணையிலிருந்து 15 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் மக்களுக்கான குடிநீர் விநியோகம் கேள்விக்குறியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 கிராமங்களில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மக்களை யாரும் வாக்களிக்க விடாமல் தடுக்கவில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த சட்டப்படி இடமில்லை என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். தெலங்கானா மாநிலம் மிர்யாலகுடா அருகே நந்திபாடு சந்திப்பில் கட்டுப்பாட்டை இழந்த கார் 2 இருசக்கர வாகனங்கள் இடித்து டிராக்டரில் மீது மோதி விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொரு நபர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 15 வயது சிறுமியின் 30 வார கருவை கலைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. விருப்பமில்லாத கருவை தொடர அனுமதிக்க முடியாது என கூறிய தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு மாணவியின் உடல்நிலை குறித்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் மறு ஆய்வு மனுவை நிராகரித்தது. சித்ரா பௌர்ணமி மே தின தொடர் விடுமுறைக்கு சென்னையில் இருந்து வெளியூர் செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிப்பால் வண்டலூர் முதல் பெருங்களத்தூர் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்ததால் உரிய நேரத்துக்கு செல்ல முடியாமல் பயணிகள் அவதி. தேனி, திண்டுக்கல் மாவட்ட மக்களின் குடிநீருக்காக மஞ்சளாறு அணையில் இருந்து 200 கன அடி நீர் திறப்பு. ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பயிற்சி திட்டங்கள் மே மாதம் தொடக்கம். சட்டமன்ற தேர்தல் காரணமாக தாமதமான பயிற்சி மே 11 முதல் 3 தொகுதிகளாக நடைபெறுவதை தொடர்ந்து குடும்ப பட்டியலிடல் பணிகள் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 30 வரை முழுமையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறும் என அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் ஸ்ரீ முப்பெரும் தேவியர் பவானி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் 508 முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன். அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்ற நிலையில் சுற்றுவட்டார கிராம மக்கள் பலர் பங்கேற்று சுவாமி தரிசனம்.
தேனி மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்த நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. மழையால் சாலையில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் சாய்ந்து விழுந்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த சொக்கரிசி குப்பம் பகுதியில் மழையின் போது மின்னல் தாக்கியதில் 14 வயது சிறுவன் உயிரிழந்த பரிதாபம். நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென அரை மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டிய கனமழை. கடந்த சில மாதங்களாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் முதல் தொடர்ந்து 100 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவாகி வருவதால் பொதுமக்கள் கடும் அவதி. வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் குளிர்பானங்கள் மற்றும் பழச்சாறுகளை குடித்து வெப்பத்தை சமாளித்து வரும் பொதுமக்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சூறை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. பழனி பேருந்து நிலையம், ரயில் நிலைய சாலையில் மழை காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதோடு வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீச துவங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வேலூர், தருமபுரி மாவட்டத்தில் பல இடங்களில் வியாழனன்று 108 டிகிரி வெயில் பதிவாகியுள்ள நிலையில் கடும் வெயில் மற்றும் அனல் காற்றால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் இம்மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் மாலை திடீரென ஆலங்கட்டியுடன் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து பூமி குளிர்ந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக பெய்த மழையில் வெள்ளி அருவியில் வெகு நாட்களுக்கு பிறகு ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் குளிர்ந்த காலநிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கடும் வெப்பத்தால் தவித்த டெல்லி, நொய்டா, குருகிராம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழையும் ஆலங்கட்டி மழையும் கொட்டியது. 40 டிகிரியை தாண்டிய வெப்பநிலை குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. வானிலை ஆய்வு மையம் அடுத்த 2 நாட்களும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. கோவையில் வியாழனன்று காலையில் வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் துடியலூர், பெரிய நாயக்கன்பாளையம், நாயக்கன்பாளையம், நரசிம்ம நாயக்கன்பாளையம், தடாகம் சாலை, இடையார்பாளையம், கணுவாய், சோமையனூர், திருவள்ளூர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பொழிவு. நீண்ட நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் பெய்த மழை தந்த குளிர்ச்சியால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் 20 நிமிடங்கள் பெய்த திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில தினங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் திடீர் மழையால் பக்தர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். பக்தர்களின் வருகையால் கிரிவலப்பாதை முழுவதும் கடல் அலை போல் மனித தலைகளாக காட்சியளித்தது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கனமழை மற்றும் பலத்த காற்றால் அரசு மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 10 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததுடன் நகரின் முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து கடும் பாதிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸிடம் கோஹினூர் வைரத்தை இந்தியாவுக்கு திருப்பி அளிக்க கோரிக்கை விடுத்ததாக நியூயார்க் மேயர் ஜோரான் மம்தானி தகவல். 105.6 கேரட் எடையுள்ள கோஹினூர் வைரம் 1849ஆம் ஆண்டு ராணி விக்டோரியாவிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தற்போது லண்டன் அரண்மனையில் வைக்கப்பட்டுள்ளது. டாலருக்கு நிகராக ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடும் உயர்வு. ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 21% பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $121 வரை உயர்ந்து வர்த்தகம். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. இதேபோல் 1 கிராம் தங்கம் 200 ரூபாய் உயர்ந்து 14,100 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாயாகவும் விற்பனை.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 32 காசுகள் சரிந்து இதுவரை இல்லாத வகையில் 95 ரூபாய் 20 காசுகளாக கடும் சரிவு. ஈரான் அமெரிக்கா போர் பதற்றம், மத்திய கிழக்குகளில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி விவகாரம் மற்றும் அமெரிக்க நாணயத்தின் வலுவான நகர்வுகளால் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் கடும் சரிவை சந்தித்துள்ளதாக நிபுணர்கள் தகவல். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை பரிசீலிக்கிறார் என்ற தகவல்களால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 10,571 ரூபாயாக உயர்வு. ஹார்முஸ் நீரிணை மூடல் தொடர்வதால் சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் $126 தாண்டி புதிய உச்சம். மியான்மர் நாட்டின் முன்னாள் அரசு ஆலோசகர் ஆங் சான் சூகிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையில் மீண்டும் ஒரு பகுதி குறைக்கப்பட்டுள்ளது. ஆங் சான் சூகிக்கு விதிக்கப்பட்ட 27 ஆண்டு தண்டனையில் இருந்து 4.5 ஆண்டுகள் குறைக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. நடப்பு IPL தொடரின் 42வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி. முதலில் ஆடிய பெங்களூரு அணி 19.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 155 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 15.5 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 158 ரன்கள் எடுத்து வெற்றி. IPL T20 கிரிக்கெட் தொடரின் 43வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் மற்றும் டெல்லி அணிகள் மோதுகின்றன. இன்றிரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை. சென்னை சேப்பாக்கத்தில் நாளை நடைபெறவுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இடையேயான IPL போட்டிக்கு செல்வோர் மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. போட்டி முடிந்த பின் நள்ளிரவு 1 மணி வரை சிறப்பு ரயில் சேவை இயக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிக்கை. விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சிம்ரன் உள்ளிட்ட முக்கிய நட்சத்திரங்கள் நடித்துள்ள இத்திரைப்படத்தை ஜூன் 15ஆம் தேதிக்கு முன் வெளியிடலாம் என உத்தரவு.